வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான புளியோதரை ரெடி மிக்ஸ் பவுடர் தாங்க பார்க்க போறோம். அதாவது இது புளிக்காய்ச்சல் இல்லைங்க, இது பவுடர் பேஸ்ல இருக்கும். நாம இது மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எப்ப வேணாலும் ஒரு சாப்பாடு இருந்ததுன்னா மிச்சமானாலும் கூட அப்போ நம்ம புளியெல்லாம் கரைச்சி போட்டு தாளிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. இந்த ஒரு பொடி இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம புளி சாப்பாடு பண்ணிடலாம். அதே மாதிரி காலேஜுக்கு போறவங்க, பசங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பவுடர் தாங்க. அந்த பவுடர் பத்தி தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். புளியோதரை மிக்ஸ் பவுடர் பண்றதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க. அதாவது புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து கொட்டை நாறு இல்லாம எடுத்து இப்படி சின்ன சின்னதா பிச்சு வச்சிருக்கிறேங்க. அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா இப்படி பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது வரமல்லி 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் வெள்ளை உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு கொஞ்சமா போட்டுக்கலாங்க. இப்போதைக்கு இந்த பவுடர் கலவா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதாவது நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. அதாவது 10-15 முந்திரி பருப்பு, வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு, அதாவது பூண்டு தொளிச்சு சின்ன சின்னதா அரிஞ்சு வச்சிருக்கிறேன். இது ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கிறேங்க. கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி எடுத்திருக்கேன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் அதாவது கட்டி பெருங்காயம் ஒரு 3 கட்டி எடுத்திருக்கிறேன். நீங்க கட்டி இல்லைன்னா பவுடரும் கூட எடுத்துக்கோங்க. எள்ளு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேங்க. அதாவது காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப எப்படி எல்லாம் வறுத்து பொடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்ப பாருங்க, அடுப்பு பற்ற வச்சு வடக்கல் வச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு பொருளா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வடக்கல் சூடாகட்டும். முதல்ல கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். அதாவது இந்த வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. நீங்க முந்திரி இருந்தா போடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இந்த மல்லி, கடுகு, வெந்தயம் இதெல்லாமே நம்ம வீட்டுல நார்மலா அஞ்சரை பெட்டியில் இருக்கிறது தாங்க. இந்த பொடி ஒன்று செஞ்சு வச்சுட்டிங்கன்னா டேஸ்ட் சும்மா ஜம்முன்னு இருக்கும். நம்மளுக்கு எப்பப்போ புளி சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுதோ இந்த பொடி எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டே இருக்கலாங்க. அதாவது கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது கொஞ்சம் ஒரு லைட் ப்ரௌன் ஆகட்டுங்க. இப்ப பாருங்க, லைட் ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. இதை ஒரு தட்டத்துக்கு மாத்திக்கலாங்க. வெள்ளை உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதாவது அடுப்பை கம்மியா வச்சு வறுத்து எடுத்துக்குங்க, இல்லாட்டி கருகி போயிடும். வெள்ளை உளுந்து நல்ல சாப்பாட்டுக்கு அதாவது வாசம் தருங்க. அந்த புளியோதரை மிக்ஸுக்கு நல்ல வாசமா இருக்கும். நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டோம்னா நல்லா பூச்சி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வராதுங்க. ரொம்ப நாள் வச்சிருக்கலாம். அதாவது பூண்டு போடுறமே கெட்டு போகுமானே இல்லைங்க. பூண்டை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி நல்ல எண்ணெயில ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டோம்னா ஒண்ணுமே ஆகாதுங்க. அதுல இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப நாள் வச்சிருக்கலாம். நீங்க வேண்டாம், எங்களுக்கு பூண்டு வேண்டாம் அப்படின்னா நீங்க பூண்டையும் கூட போடாம வச்சுக்கலாங்க இந்த பொடியை. இப்ப பாருங்க, இந்த வெள்ளை உளுந்தும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. இதையும் நம்ம தட்டத்துக்கு மாத்திரலாம். அதுக்கு அடுத்தது மல்லி சேர்த்திக்கலாங்க. மல்லி நல்லா வாசமா இருக்கும், ஜீரணமாகும், பித்தத்தை எல்லாம் சமன்படுத்துங்க இந்த மல்லி. நீங்க இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகும் கூட சேர்த்திக்கலாம், நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவரும் கூட. இப்ப மல்லிக்கு அடுத்தது மிளகு கூட வறுத்து சேர்த்திக்கிங்க, வேணும்னா சேர்த்திக்கிங்க. நான் மிளகு போடல. இப்ப பாருங்க, இதையும் வறுத்தாச்சு, இதையும் மாத்திக்கலாம்.
அதுக்கு அடுத்தது வந்துங்க நம்ம காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இந்த மிளகா நல்லா காரமாக இருக்குங்க. நான் அளவாத்தான் 4-5 மிளகா தான் சேர்த்திருக்கேன். இதையும் லைட்டாக சூடு பண்ணி நம்ம தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இதை மாற்றிடலாம். இப்போ பாருங்க, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அதாவது மல்லி, மிளகாயெல்லாம் வறுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க. வெந்தயம் சீக்கிரம் ப்ரௌன் கலர் ஆயிருங்க. அதாவது அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுக்குங்க. நல்லா வடக்கல் சூடாக இருந்ததுன்னா சீக்கிரம் ப்ரௌன் கலர் ஆயிரும். பாருங்க, இப்போ ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதையும் மாற்றிடலாம். ரொம்ப போட்டுறாதீங்க வெந்தயம், கசக்கு பவுட்ரு. அதுக்கடுத்து எள்ளு சேர்த்திக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா வாசமா இருக்கும் பவுடருக்கு. நீங்க கருப்பெள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்திக்கிங்க. கருப்பெல்ல கல் ஏதாவது அந்த மாதிரி இருக்கும், சுத்தம் பண்ணிட்டு சேர்த்திக்கிங்க. பாருங்க, பொரியுது பாருங்க. இப்போ இதையும் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம வந்து புளியை அப்படி பிச்சு பிச்சு சேர்த்திக்கலாங்க. நல்ல எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஈரத்தன்மை போகிற அளவுக்கு. சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பவுட்ரு செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். எங்கே போகிறனாலும் சரிங்க, எதுக்குமே இந்த பவுட்ரு யூஸ் ஆகுங்க. அடுப்பை கம்மியாக வச்சுக்குங்க. இப்போ பாருங்க, எல்லாமே கலர் மாறுது. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்க, புளியும் நல்ல எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதையும் தட்டத்துக்கு மாற்றிடலாம். அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதாவது இதுக்கு கட்டி பெருங்காயம் இருந்தால் நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்குங்க. அப்படி இல்லை பவுடர் இருக்குதுன்னா அரைக்கும் போது பவுடர் சேர்த்திக்கிங்க. புளி சாப்பாட்டுக்கு நல்ல ருசியும் மனமும் கொடுக்கறது பெருங்காயம் தாங்க. அதே மாதிரி வெந்தயம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. பொரிஞ்சதுனா தான் நல்லா அரைபடுங்க, வாசமும் நல்லா இருக்கும். இப்போ இதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதையும் சேர்த்திடலாம். இப்போ பாருங்க, எல்லா பொருளுமே நம்ம வறுத்து போட்டுட்டோம். இதோட கொஞ்சமாக 5-6 கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்திட்டு இதை ஆற வச்சு நல்லா பருப்பருன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்க, நம்ம வறுத்ததெல்லாம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ இப்படி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. பாருங்க, நல்ல வாசம், பெருங்காய வாசம், நல்ல புளி டேஸ்ட்டு, எல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்கள் உப்பு வந்து இதில் சும்மா இந்த பொடிக்களவாக போட்டிருக்கிறோம். நீங்கள் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணும்போது பத்தாது, போட்டுக்கோணுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாங்க. இப்போ பாருங்க, அதே வடக்கல் வச்சுட்டோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அளவாக ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் சூடானோன்னா நம்ம கடுகு, அதாவது கருவேப்பிலை, வரமிளகா, அதாவது நிலக்கடலை எல்லாமே போட்டுடலாங்க 1 பை 1. இப்போ பாருங்க, கடுகு போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வெந்தயம் பெருங்காயம் போட வேண்டாங்க, ஏன்னா ஏற்கனவே பவுடரில் போட்டோம். இந்த இடத்துல போட்டோம்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இது பொரிட்டுங்க. பொரிஞ்ச உடனே அதாவது ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கடுகு வெடிச்சிருச்சு. ஒரே ஒரு மிளகா போட்டுக்கலாம். அதோட வந்து
கருவேப்பிலை போட்டுங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு போட்டுக்கலாங்க. இது நல்ல எண்ணெயில ப்ரௌன் கலர் ஆகணும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, பூண்டு நல்ல ஈரத்தன்மை போற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வேர்க்கடலை முந்திரி போட்டுக்கலாங்க. இப்பவே முந்திரி வேர்க்கடலை போட்டோம்னா அது நல்ல ப்ரௌன் ஆயிரும். அது கடைசியா போட்டுக்கலாம். நல்ல பூண்டு வந்து நல்ல ஈரத்தன்மை போற அளவுக்கு நல்லா வணக்கலாங்க. போன டைம் ராகி களி வீடியோல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது உப்பு சேர்க்கலையா உப்பு சேர்க்கலையான்னு. உப்பு வேண்டாங்க களிக்கு. அதாவது நம்ம உப்பு சேர்த்தோம்னா கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன பண்ணா தண்ணி விட்டுருங்க. அதுக்கு எடுத்து வந்து நம்ம சட்னி சாம்பார் அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு சைடிஷ் ஏதோ ஒன்று பண்ணும்போது அதுலயே நம்ம உப்பு சேர்க்கிறோம். உப்பு அதிகமா இருக்குங்க. நம்ம வந்து அடுத்த நாள் ஏதாவது தண்ணியில ஊற வச்சு கரைச்சு குடிக்கும் போது உப்பு சேர்த்திக்கலாங்க. நாங்க உப்பு சேர்த்துறது இல்லைங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்ப பாருங்க, நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுங்க. இது நல்ல முறுமுறுன்னு ஆயிரணுங்க. அப்பதான் இந்த நம்ம பொடியில போட்டு கலந்துட்டோம்னா கெடாம இருக்கும். ஏன்னா இனி வெயில் காலம் வருதுங்க. தக்காளி தொக்கு, பூண்டு தொக்கு, இந்த மாதிரி பொடிகள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, தொக்கு பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் 2 நாள் வந்து டைம் இல்லைன்னா இந்த மாதிரி பொடி போட்டு மிக்ஸ் பண்ணியோ இல்ல தொக்கு போட்டு பிசைஞ்சோ எடுத்துட்டு போய்க்கலாம். இல்ல சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து விடலாங்க. இப்ப பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்க. ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம முந்திரி பருப்பு வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வேர்க்கடலையும் நம்ம இஷ்டம் தாங்க, எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். அதாவது இது மென்னு சாப்பிட்றத போடுறோம். இது ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லயே இன்னும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆயிருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. எடுத்து இந்த பொடியில கொட்டி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்ப பாருங்க, இது எல்லாம் எடுத்து இந்த பொடியில போட்டுக்கலாம். சூடா இருக்குது, கொட்ட முடியல. அதனால நான் ஸ்பூன்ல எடுத்து போடுறேங்க. அவ்வளோதாங்க, நல்லா போட்டாச்சு. இனி இதையே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த பொடியை. பாருங்க, அதாவது எண்ணெய் ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வாசமா இருக்கு. நீங்க புளிப்புத்தன்மை அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட புளி சேர்த்துக்கலாம். இல்ல கம்மியா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. நம்மளுடைய புளியோதரை ரெடி மிக்ஸ் ரெடி. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கலர் பாருங்க எப்படி இருக்கு. எல்லாமே இருக்கு இதுல. நம்ம போடாத பொருள் எதுவுமே இல்லை. இப்படி போட்டு ஆற வச்சு நீங்க ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்களா எப்ப வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாங்க. புளியோதரை ரெடி மிக்ஸ் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை நம்ம வந்து புளிக்காய்ச்சலுக்கு என்னென்ன பொருள் போடுவோமோ அதே பொருளை ட்ரையா வறுத்து நம்ம வந்து பவுடரா பண்ணி வச்சிட்டோம்னா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்களும் வீட்டுல இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க வீட்லயே சுத்தமான முறைப்படி வந்து பலகாரங்கள்லாம் பண்றோம். ஸ்பைசஸ் எல்லாம் பண்ணி தர்றேங்க. அதாவது முறுக்கு, அதிரசம், தட்டை, சீடை அந்த மாதிரி எல்லாம் பண்றோம். எள்ளு பொடி, கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்றோம். எங்ககிட்ட நிறைய பேர் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பொருட்கள் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி, வணக்கம்.